ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோதியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 7/9/2025 பௌர்ணமி திதிகள், அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிறை நாள் தாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. இந்த வார கிரகங்கள் ரிஷபராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? முதல்ல ராசிநாதனுடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறார்? அவர் பாருங்கள், ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ ராசிநாதனுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். முயற்சி ஸ்தானத்திலிருந்து தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும், வேலை பார்க்குற இடத்துல தன்னுடைய முயற்சி மூலமாக தன்னுடைய முழு வீச்சையும் செயல்பட்டு முழு வீச்சோடு செயல்பட்டு சக்ஸஸ் பெறுவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. இது தாங்க அப்போ ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறார். ஆனாலும் கூட ராசியை சனி பகவான் பார்ப்பது என்பது ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு, ஒரு மந்திச்சூட்ட மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை வரலாம். ஏன்னா ராசியை சனி பார்க்கறது அந்த ஒரு நிலை. ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? சூப்பராக இருக்குங்க. குரு 2ல் இருக்கார். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு. சூப்பர். அப்போ பொருளாதார மேன்மை உண்டு, பண வரவு உண்டு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் ஏற்படுங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு சுப கிரகம் இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சரி, குரு பார்வை கோடி நன்மை. 6ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். முதல்ல 10ஆம் இடத்தை பார்க்கலாம். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் தானே மற்றதெல்லாம் சிறப்பாக வரும். இப்போ 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் பாருங்கள், பிரம்மாண்ட நாயகன். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், பாம்பு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறார். இப்போ 10ஆம் இடத்தில் உங்களுக்கு பாருங்கள், இந்த வார ராசி பலனை எடுத்து பார்க்கும்போது சந்திர பகவானுடைய பலனையும் எடுத்து சொல்லலாம். சந்திரன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதி. அவர் 10ல் போய் அமர்ந்திருக்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதி 10ல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ முயற்சியால் உங்கள் சிறப்பு. அது குரு பார்வை பெறுகிறார். அப்புறம் 12ஆம் இடம் போயிடுவார். அப்புறம் அதாவது 11ஆம் இடம் 10லேருந்து 11க்கு போயிடுவார். அப்புறம் 12க்கு வருவார். கடைசியில் ராசிக்கு சஞ்சாரம் செஞ்சு நல்ல பலனை கொடுக்குறார். அப்போ சந்திரனுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது. 4ல் சூரியன் இருக்கிறார், கேதுவும் அமர்ந்திருக்கிறது. புதன் 3 நாள் இருக்கார். இப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் டயட், பேலன்ஸ் டயட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த உஷ்ண நிவர்த்தி வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7க்குடையவன் 5ல் இருக்கார். 7க்குடையவன் 5ல் இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். எப்பொழுதோ என்றோ தொலைந்து போன பொருளோ அல்லது
ரொக்கமும் உங்கள் கைக்கு இப்போ திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 10ல் ராகு சூப்பர். குரு பார்வை அன்னும் அதை விட சூப்பர். அப்போ தொழில் ஸ்தானம் சிறப்பாகிறது. 10ஆம் இடம் ரொம்ப செழிப்பாகிறது. அப்போது 10ல் ராகு இருந்தாலே ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். தொழிலை நீங்கள் ஏனோ தானோலாம் பண்ண மாட்டீங்க. வரக்கூடிய அதாவது உங்களை வாடிக்கையாளர் ஆகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர், என்னப்பா இப்படி கடை நடத்துகிறீங்க, நான் காசு தரேன்ப்பா, நீங்கள் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கப்பா, ஏரியா நல்ல ஏரியா, நல்ல வியாபாரம் ஆகிட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய கஸ்டமர்கள் சொல்வதோடு செய்யாமல் காசும் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்போ இப்படி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் பல பேர் உங்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு நிலை. அப்போது நீங்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் போதும், நம்ம விரிவாக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கட்சியில் ஒரு 5-6 லட்சம் வந்ததுன்னா அது என்ன பண்ணுவீங்க? கொண்டு போய் அங்கே தானே வியாபாரத்தில் தானே போடுவீங்க. வியாபாரத்தில் போட்டிங்கன்னா அப்போ என்ன நினைப்பீங்க? ஐயோ, மக்கள் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, நம்ம அவங்களுக்கு திருப்பி ரீபே பண்ணணும் அப்படி சின்சியராக ஒரு பய உணர்ச்சி வந்துடும். அப்போ உங்களுக்கு சின்சியாரிட்டி வரும், ரொம்ப பொறுப்புணர்ச்சி இருக்கும். அப்போ நிறைய அதிக நேரம் வேலை பார்ப்பீங்க. சரி, கஸ்டமர் நிறைய வராங்க, நம்ம வழக்கமாக மூடுற டைம் மூட வேணாம், இன்னும் ஒரு 1 ஹவர் இருந்து வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அதிகப்படியான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ண உங்களுக்கு இன்புட்டு இருந்தால் அவுட்புட் வரப்போகுது. அதிகப்படியான நேரம் நிறைய பொருளை வாங்கி வைக்கிறீங்க. அப்போது வியாபாரம் ஆகத்தானே போகும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வியாபாரமாகும், சம்பாத்தியம் கிடைக்கும், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலம். அப்போது குரு 2 இருக்கிறது சிறப்பு தானேங்க. அப்போ வருமானம் சிறப்பாக தானே வரப்போகுது. இப்போ வருமானம் சிறப்பாக வருதுன்னு சொன்னால் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஏதாவது முயற்சி பண்ணி, எல்லாத்த விட ஒரு முக்கியமாக என்னென்னா வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு இல்லை, ரிப்பேர் ஆச்சு, அதை தூக்கி போட்டு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேறு வாங்குவீங்க. இல்லை டிவியே மாற்றணுன்னு தோணும், பிள்ளைங்க சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர், லேப்டாப்பு பிள்ளைகளுக்கு வாங்கி தருவீங்க. ட்ரெஸ் மெட்டீரியல் மட்டுமல்ல, அவங்களுக்கு தேவையான, அதாவது பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆர்னமெண்ட்ஸ், தங்க நகை, வைரம் போன்றவை வாங்கக்கூடிய, வெள்ளி கொலுசு இது போல் வாங்கி தரக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்குங்க. அப்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 7 சனி பார்வை. அப்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். இல்லை, அதை நீங்கள் அனுசரித்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சனி 11ல் இருந்தாலும் அது வக்ர நிலையில் இருப்பதால் 10ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ அதிகப்படியான உழைப்பு கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்க. மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. வீடு வாங்க, மனம் வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இல்லைன்னா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, கேது 4ல் இருக்கார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. மொத்தத்தை தொழில் சிறப்பாக இருக்க போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைக்கும். அதுவும் அரசு உத்தியோகத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் வாங்கி போய் வேலை பார்த்து சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அப்போது சந்தோஷம் இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கூட வேலை பார்த்தவங்க, அதிகாரிகள் ஒரு முன்ன இருந்தாலும் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்போடு நீங்கள் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வீட்டு திரும்பக்கூடிய ஒரு அம்சம் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை. குடும்பத்தில் நண்பர்கள், உறவினர்களுடைய வருகையால் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வகையில் வரும். கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம், அற்புதமாக நடக்கும். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, அரசு துறைகளில் பணியாற்றுபவர்கள், தனியார் துறையில் இருப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம். மற்றபடி
இந்த சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு காலம். அற்புதமாக செயல்படுவீங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான இது உங்களுக்கு பதில் வரும். நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலகட்டம். அதில் குறிப்பாக எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். மற்றபடி டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. எவ்வளோ மிஷினரி மாடர்னாக புது மிஷினாக வருது. ராகுனுடைய நிலை தான் இதெல்லாம். இப்போ ராகுவை குரு பார்க்குறாருன்னா அது மாதிரி தொழிலில் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு சிறப்பான காலம். மற்றபடி செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதில் குறிப்பாக வாகன ஓட்டிகள், அது 2 வீலரோ 4 வீலரோ 6 வீலரோ இல்லை ட்ரெயின் ஓட்டுறவங்களோ பஸ்ஸு ஓட்டுறவங்க யாராக இருந்தாலும், ஃப்ளைட்டு கூட ஓட்டுங்க, யாராக இருந்தாலும் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை தேவை. ஜாக்கிரதையாக போகணும். மற்றபடி இந்த மெஷின் ஆப்ரேட்டர் கம்பெனிஸில் மெஷினை ஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கையில் காலில் அடிபடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. அதில் குறிப்பாக இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க பாருங்கள், இபி எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறவங்க, லைன்மேனு ஃபோர்மேன் இது மாதிரி இவங்கெல்லாம் கூட ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணுங்க. ஏன்னா செவ்வாய் சனி பார்வை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தால். மற்றபடி இந்த வாரம் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு வாரம், சூப்பரான ஒரு வாரம். தொழில் உத்தியோகம் மேன்மை உண்மையாகவே பெரிய லெவலில் நீங்கள் போக போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது, சந்தோஷம் கிடைக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஸோ டென்ஷன் இல்லாத மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.